பாஜக தலைவர் அண்ணாமலை வெர்சஸ் காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை. குறுக்கே இந்த சசிகாந்த் செந்தில் வந்தா ஐபிஎஸ்க்கு எதிராக வந்த ஐஏஎஸ். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை பற்றி குறை கூறும் அண்ணாமலை நீதி தேவன் மயக்கத்தால விடுவிக்கப்பட்ட இந்தியாவோட எக்ஸம்ப்ளரி ரவுடி ஷீட்டர் அமித்ஷா உள்துறை அமைச்சராக உள்ளது குறித்து வாய் திறப்பாரான்னு காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியுமான சசிகாந்த் செந்தில் கேள்வி எழுப்பியிருக்காரு. அண்ணாமலை திமுக, அண்ணாமலை அதிமுக என்றிருந்த அரசியல் களம் தற்போது அண்ணாமலை வெர்சஸ் செல்வப்பெருந்தகைன்னு மாறி இருக்கு. தமிழ்நாட்டோட பல்வேறு அரசியல் கட்சிகளோட பாஜக தலைவர் அண்ணாமலை மோதல் போக்க கையாண்டுகிட்டு வர்றாரு. இந்த நிலையில சென்னை சத்தியமூர்த்தி பவன்ல செய்தியாளர்களை சந்திச்ச தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை அண்ணாமலை அரசியல் கட்சி தலைவர்களை மிரட்டி வருவதா கூறியதோடு பாஜகவுல உள்ள ரவுடிகள் பட்டியல் மற்றும் அவர்கள் மீது உள்ள வழக்கு விவரங்களை வெளியிட்டாரு. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில அண்ணாமலை செல்வப்பெருந்தகை மீது உள்ள வழக்குகள் குறித்த பட்டியலை தன்னோட எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டு இருந்தாரு. அதற்கு பதிலளித்த செல்வப்பெருந்தகை என் வழக்கின் வரலாறு அரைகுறை அண்ணாமலைக்கு தெரியுமான்னு வீடியோவை வெளியிட்டாரு. இந்த மாதிரி அண்ணாமலை செல்வப்பெருந்தகை இடையேயான வார்த்தை போர் தொடர்ந்து வருவது தமிழக அரசியல் களத்தை சூடாக்கிட்டு வருது. இந்த நிலையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை பற்றி குறை கூறும் அண்ணாமலை நீதி தேவனோட மயக்கத்தால விடுவிக்கப்பட்ட இந்தியாவோட எக்ஸம்ப்ளரி ரவுடி ஷீட்டர் அமித்ஷா உள்துறை அமைச்சரா உள்ளது குறித்து வாய் திறப்பாரா என காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியுமான சசிகாந்த் செந்தில் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டுள்ள அவரு, பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டாப்பாக்கு என்ன விலைன்னு கேட்கிற அதிபுத்திசாலி அண்ணாமலை ஆருத்ரா மோசடி வழக்கிற்கும் ஆம்ஸ்ட்ராங் உயிரிழப்பிற்கும் பாஜகவிற்கும் உள்ள தொடர்பு குறித்து கேட்டா அதற்கு பதிலளிக்க முடியாம தனி மனித தாக்குதலை நடத்துறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை பற்றி குறை கூறும் அண்ணாமலை இந்திய குற்றவியல் சட்டத்தில் உள்ள மிக மோசமான பிரிவுகளான ஐபிசி 506 கிரிமினல் மிரட்டல் தொடர்பான குற்றச்சாட்டுகள், ஐபிசி பிரிவு 153A/1 வீட்டை அழிக்கும் நோக்கத்துடன் தீ வைத்தல், வெடிபொருள் பயன்படுத்துதல், சதி செய்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள், ஐபிசி பிரிவு 153B/2 இந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் வகையில் இனம், மொழி, பிறந்த இடம், வசிப்பிடம் மற்றும் நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்படுதல், ஐபிசி பிரிவு 500 அவதூறுக்கான தண்டனை தொடர்பான குற்றச்சாட்டுகள், ஐபிசி பிரிவு 503/1 குற்றவியல் மிரட்டல் தொடர்பான குற்றச்சாட்டுகள், ஐபிசி பிரிவு 504/1 அமைதியை குலைக்கும் வகையில வன்முறையை தூண்டும் நோக்கத்தோட பேசுதல், செயல்படுதல், வேண்டுமென்றே அவமதிப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகள், ஐபிசி பிரிவு 427 50 ரூபாய் அல்லது அதற்கு மேல் இழப்பு அல்லது சேதம் விளைவித்தல், தவறான நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டுகள், ஐபிசி பிரிவு 499 அவதூறு செய்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள், ஐபிசி பிரிவு 188 பொது ஊழியரால் முறையாக பிரகடனப்படுத்தப்பட்ட உத்தரவிற்கு கீழ்ப்படியாமை தொடர்பான குற்றச்சாட்டுகள்னு பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டு நீதி தேவன் மயங்கி இருந்த சமயத்தில் விடுவிக்கப்பட்ட இந்தியாவோட எக்ஸம்ப்ளரி ரவுடி ஷீட்டர் அமித்ஷா உள்துறை அமைச்சரா உள்ளது குறித்து வாய் திறப்பாரா? பார்ட்டி வடசுட்ட கதை சொல்லாம ஆருத்ராவிற்கும் பாஜக மற்றும் அமர் பிரசாத் ரெட்டி, ஆர்கே சுரேஷ் மற்றும் ரவுடி ஆற்காடு சுரேஷுக்கும் உள்ள தொடர்பு குறித்து பதில் சொல்லுங்க சார். சாவர்கர் வழி வந்தவர்களுக்கு காந்திய வழியில் செல்பவர்கள் கிரிமினல்களாகத்தான் தெரிவார்கள்னு மிக காட்டமா பேசி இருக்காரு. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக தலைவர்களுடனும் அதிமுக தலைவர்களுடனும் மாறி மாறி மோதல் போக்க கடைபிடிச்சுக்கிட்டு வந்தாரு. தற்போது அது முடிந்து காங்கிரஸ் தலைவர் கூட நேருக்கு நேர் மோதி இருக்காரு. இதன் காரணமா தமிழ்நாட்டில் உள்ள மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருடனும் மோதல் போக்க கடைபிடிச்சுக்கிட்டு வர்ற பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எம்பி சசிகாந்த் செந்தில் தற்போது பதிலடி கொடுத்து வந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.